இன்றைக்கு என்னோடு பேசுங்கப்பா, என்னை கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்றி கொடுங்க. நான் வெறுமையாய் போகாதபடி நம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு போக கிருபை பாராட்டும். பரிசுத்த ஆவியானவரே, நீர் பேசும். ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் வாசிக்க கேட்கலாம். சங்கீதத்தின் புஸ்தகம் 126 அதிகாரம் 5-6 வசனம். சங்கீதம் 126 5-6. கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறான், ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு கெம்பீரத்தோடே திரும்பி வருவான். பாருங்க, தேவன் நமக்கு கொடுக்கிற மன்னா, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுப்பார்கள். அள்ளித்தூவும் விதையை சுமக்கிறவன் அழுது கொண்டு போகிறானாம், ஆனால் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்டு வருகிறவனோ கெம்பீரத்தோடே திரும்பி வருகிறானாம். அல்லேலூயா. பாருங்க, கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுக்கிற ஆசீர்வாதத்தை, அறுவடையை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தர விரும்புகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? எல்லாம் வேதாகமத்தை நீங்கள் மூடிக்கொள்ளுங்கள். கண்ணீரோடே விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடே அறுக்கும் ஆசீர்வாதம். பாருங்க, கர்த்தர் அறுவடையின் நாட்களை நமக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்லி விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. அந்த அறுவடையின் ஆசீர்வாதம் அது எப்படி இருக்கும் என்றால், அது சந்தோஷமான அறுவடையாகவும், அது ஒரு பெரும் திருப்தியை கொடுக்க போகிற அறுவடையாகவும், இன்னும் சொல்ல போனோம்னா அது கம்பீரமான ஒரு அறுவடையாகவும் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே அறுவடையின் ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வர விரும்புகிறார். நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக, நம்முடைய வாழ்க்கைக்குள்ளாக பலன்களை காண்கிற நாட்கள். ஹல்லேலூயா. நாம பட்ட பிரயாசத்திற்கு பதிலாக, நாம் வடித்த கண்ணீருக்கு பதிலாக, நாம் போன அந்த கரடுமுரடான பாதைகளுக்கு பதிலாக தெய்வம் நம்முடைய எல்லைகளுக்குள்ளாக, பாருங்க, இந்த கண்ணீர் துளியின் வந்ததினால், அது தேவ சமூகத்தில் நீங்கள் சிந்தினதினால், அந்த கண்ணீர்கள் ஒரு பெரும் அறுவடையாய் தெய்வம் நம்முடைய எல்லைக்குள் அவை மாற்ற விரும்புகிறார். நாம் எல்லைகளுக்குள் ஒரு அறுவடை உண்டாக போகிறது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கண்ணீரோடு விதைத்தவர்கள் அவர்கள் கம்பீரத்தோடே அறுக்கும் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க சொல்லலாம், பெரிய பெரிய காரியங்கள் எல்லாம் தேவன் எனக்காக செய்ததை நான் பார்த்ததே இல்லை பிரதர். பெரிய பெரிய பலன்கள் என் வாழ்க்கைக்குள் வந்திருக்கிறதை நான் கேட்டதும் அல்ல, பார்த்ததும் அல்ல, நான் அவை அனுபவித்ததும் அல்ல, அந்த ஆசீர்வாதங்களை நான் தொட்டதும் அல்ல. அது எப்படி இருக்கும் என்ற அந்த மகிமையை நான், அதனுடைய நிழல் கூட என் மேல் பட்டதே இல்லை என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் சொல்லலாம், நான் கர்த்தருடைய ஒரு ஊழியக்காரனாக நான் பலிபீடத்தில் நின்று உங்களை பார்த்து சொல்லுகிறேன். கர்த்தர் வருகிற நாட்களிலே நம்முடைய வாழ்க்கையில், பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் என் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். நான் சொல்கிறேன், கர்த்தர் பெரிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையிலே அவர் செய்ய போகிறார். எனக்கு அன்பானவர்களே, ஹல்லேலூயா. அந்த பெரிய காரியங்கள் என்னவென்றால், நமக்கு தேவன் கொடுக்கிற பிரதிபலன்களாய் அவை மாறப்போகிறது. எத்தனை பேர் ஆமேன் சொல்றீங்க? பக்கத்தில் கரம் கொடுத்து, நீங்கள் கண்ணீரோடு விதைத்ததெல்லாம் கம்பீரத்தோடு அறுவடை செய்ய போகிறீர்கள் சொல்லுங்க. சந்தோஷமா சொல்லுங்க. எல்லாம் முகத்தை பார்த்து சிரிச்சிட்டு சந்தோஷமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. பாருங்க, அந்த பெரிய காரியங்கள் நிமித்தம் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. அந்த பெரிய காரியங்கள் நிமித்தம் பல ஆச்சரியங்கள் உங்கள் வாழ்க்கையின் எல்லைகளுக்குள் உண்டாகும்.
அந்த பெரிய காரியங்கள் நிமித்தம் அந்த அவமானத்தோடு அல்ல, கம்பீரத்தோடு காணப்படும்படி கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கரம் உயர்த்தலாமா? நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க. பல ஆச்சரியமான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் இனி வருகிற நாட்களில் உண்டாக போகிறது. அவமானத்தோடு அல்ல, கம்பீரத்தோடு காணப்படும்படி கர்த்தர் கிரியை செய்ய போகிறார். இந்த 3 பெரிய காரியங்களையும் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் உட்கார்ந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கைக்குள் கர்த்தர் வருகிற நாட்களில் தரப்போகிறார். ஹல்லேலூயா. தலை குனிந்து காணப்படுகிற உங்களை தேவன் பெரிய அறுவடைக்கு ஏற்படுத்தி ஆசீர்வதித்து அவர் அந்த வழிகளை திறக்க போகிறார். எனக்கு அன்பானவர்களே, நான் சொல்றேன், நீங்கள் எங்கே நின்று கொண்டிருக்கிறீர்களோ அங்கேயே நில்லுங்க. நீங்க எந்த ஸ்தானத்திலிருந்து ஜெபித்து கொண்டிருக்கிறீங்களோ அந்த ஸ்தானத்திலேயே இருந்து ஜெபிங்க. கர்த்தர் அந்த இடத்திலே நீங்கள் விட்ட கண்ணீருக்கு தேவன் விளைச்சலை ஏற்படுத்தி தரப்போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்ல போறீங்க? தேவன் பெரிய அறுவடையின் ஆசீர்வாதத்தை தேவனுடைய பிள்ளைகளுக்கு தேவ சமூகத்தில் வெடித்த கண்ணீருக்காக தேவன் அறுவடையை தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் கரம் உயர்த்தி சொல்றீங்க கர்த்தரை நோக்கி? ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க ஒருவேளை உங்களுடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் வந்திருக்கலாம். என்னன்னா, தேவன் சொன்னார், இங்கிருந்து நாம் போயிடலாமா, இந்த இடத்துல இருந்து நான் கிளம்பிடலாமா, இங்கு இருக்கிறதுனால ஒரு வறட்சி நிலைத்தான என் வாழ்க்கையில இருக்கிறது, இங்க இருக்கிறதுனால கண்ணீர் விடுகிற நிலைதான எனக்கு இருக்குது, நான் இங்க இருக்கிறதுனால ஒரு பலனுமே இல்லையே, நான் ஏன் இங்க இருக்கணும், நான் கிளம்பிடணுமா, நான் எங்கேயாவது கிளம்பி போயிட்டுமா இந்த இடத்தை விட்டு அப்படின்னு நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க. மனம் கசந்து அழுது காணப்படுறீங்க. எனக்கு அன்பானவர்களே, நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தருடைய ஊழியக்காரனாய் கர்த்தருடைய வார்த்தையை, இப்பொழுது நீங்கள் இருக்கிற இந்த இடத்திலேயே பெரிய அறுவடைகளை தேவன் ஆயத்தப்படுத்தி உங்களுக்கு தரப்போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கரம் உயர்த்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நீங்க இருக்கிற இந்த இடத்திலேயே கர்த்தர் பெரிய அறுவடைகளை தேவன் ஆயத்தப்படுத்தி கொடுக்க போகிறார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்தில் திரும்பி, எங்கேயும் போக வேண்டாம், இருக்கிற இடத்திலேயே இருங்க, அறுவடை உன் பக்கம் திரும்பும். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. உங்களுக்கு பலன் தந்து, உங்களுக்கு அறுவடையின் நாட்களை தந்து, இந்த மனம் கசந்த நிலையிலே இல்லைங்க, இந்த கம்பீரமான ஒரு ஜெயத்தின் நிலையை உங்க எல்லைக்குள் கட்டளையிட்டு உங்க எல்லைக்குள் ஒரு பெரும் அறுவடையை தேவன் கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, இது பெருக்கத்தை குறிக்கிறது மாத்திரம் கிடையாது. இது நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு காரியமாக இது அமையும். இன்றைக்கு 3 சாட்சிகளை வெவ்வேறு கோணத்திலே நாம் தியானிக்க போகிறோம். தயவு செய்து இந்த சத்தியத்தை தெளிவாய் கவனிக்கும்படிக்காய் நான் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறேன். எத்தனை பேர் பாருங்க, கரம் உயர்த்துங்க பார்க்கலாம். நான் கண்ணீரோடு விதைத்தது வீண் போகாதுன்னு எத்தனை பேர் உண்மையாய் சொல்ல விரும்புறீங்க? ஏன் உபவாசம் வீண் போகாது? சொல்லுங்க. ஏன் கண்ணீர் விதை வீண் போகாது? ஏன் அலைச்சல் வீண் போகாது? ஏன் அவமானம் வீண் போகாது? நாம் பட்ட இந்த இப்படிப்பட்ட அந்த வெட்கம் அது வீண் அல்ல. சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எதுவும் வீண் கிடையாதுங்க. அதுக்கெல்லாம் அறுவடையை தேவன் தருவார். உங்களுடைய துக்கம், துயரம், பாடு, நிந்தை, வேதனை, அவமானம், பட்ட நஷ்டம், விட்ட கண்ணீர், வந்த பேச்சு, எல்லாத்துக்கும் கர்த்தர் என்ன பண்ணுவார் தெரியுமா? எல்லாவற்றுக்கும் தேவன் அறுவடையை ஆயத்தப்படுத்தி தரப்போகிறார். உங்கள் தலையில் இருக்க ஒரு முடியை கூட என்ன பண்ண முடியாதுன்னா, அவருடைய சித்தம் இல்லாமல் அதை அசைக்க முடியாது, அதை கீழே விழுத்தள்ள முடியாதாம். சத்ருவினாலும்
நம்முடைய சூழ்நிலைகளினாலும் அவருடைய திட்டம் சித்தம் இல்லாமல் ஒன்றும் அசைக்க முடியாது. அப்போ உங்க கண்களில் இருந்து வரும் அந்த கண்ணீரின் நிலையை அவர் அறிய மாட்டாரா? யோசிச்சு பாருங்க. நான் அழுறனே, மாம்ச அப்பாவோ அம்மாவோ பார்த்தா கூட ஏன்பா அழுற, ஏம்மா அழுறன்னு கேட்பாங்க. ஆனால் நான் அழுறதுக்கு அவர் என்ன சொல்ல போறாரா? அவர் என்ன என் பக்கத்தில் உக்காந்துட்டு ஆறுதல் படுத்த போறாரு. என்ன இருந்தாலும் மாம்ச தகப்பன் தான், மாம்சத்தாய் தான் அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லி கொண்டிருக்கலாம். நிச்சயமாய் கிடையாது அன்பானவர்களே. உங்கள் கண்களில் இருந்து வருகிற அந்த கண்ணீரின் நிலையை கூட அறிந்த ஒரு தேவன். கவலைப்படாதீங்க. நீங்க எதிர்பார்த்த அறுவடையை நீங்கள் காணாமல் இருக்கிறீங்க. சத்தியமாய் இனிமேல் அவைகளை பார்ப்பீங்க. இனி அறுவடையை நான் காண்பேன். எத்தனை பேர் சொல்ல விரும்புறீங்க? அல்லேலூயா. கரம் உயர்த்தி சொல்லுங்க. இனி நான் அறுவடையை காணப்போகிறேன். இனி என் வாழ்க்கையில பலன்களை நான் பார்க்க போகிறேன். நான் பட்டுகிற இந்த வேதனைக்கு கர்த்தர் எனக்கு பலன் தர போகிறார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், நான் அறுவடையை காணப்போகிறேன். என் கண்கள் அறுவடையை பார்க்கும். ஹல்லேலூயா. பாருங்க, இயேசு கிறிஸ்து சீஷர்களை உட்கார வைத்துட்டு ஒரு காரியத்தை செய்தார். அப்போ ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தை என் இருதயத்தை இந்த செய்தியிலே தொட்டது. என்னவென்றால், இயேசு கிறிஸ்து ஒரு பாத்திரத்திலே தண்ணீர் மொண்டு கொண்டு வந்து தம்முடைய சீஷர்களுடைய அந்த கால்களை அந்த தண்ணீரினாலே கழுவி தான் போட்டிருந்த அந்த உடையை அப்படியே அழகாய் அந்த சீலை கழற்றி தன்னுடைய ஒவ்வொரு சீஷர்களுடைய கால்களையும் அவர் கழுவி அதனுடைய சீலையை வைத்து அந்த ட்ரெஸ்ஸின் உடையை வைத்து கால்களை துடைத்தார். அப்போ ஒவ்வொரு சீஷர்களுக்கும் இதை அவர் செய்தார். அப்போ சீமோன் பேதுருவிடம் அவர் தண்ணீரை எடுத்து கால்களிலே கழுவி சீலையை வைத்து துடைக்க அவர் பிரயாசப்பட்ட பொழுது பேதுரு சொன்னார், ஆண்டவரே, நீர் என் கால்களை கழுவலாமா? நல்லா கவனிங்க. நீர் என் கால்களை கழுவலாமா அப்படின்னு சொல்லும்போது இயேசு சொன்ன ஒரு வார்த்தை என்னவென்றால், பாரு, நான் செய்கிறது இன்னதென்று நீ இப்பொழுது அறியாய். நான் என்ன பண்றேன்றதை நீ இப்போ அறிய மாட்ட, இனிமேல் நீ அறிவாய். பாருங்க, இந்த வார்த்தைக்குள்ளாக ஏகப்பட்ட ரகசியங்கள் உள்ளது அன்பானவர்களே. நான் என்ன செய்கிறேன் என்பதை நீ இப்பொழுது அறிய மாட்ட, ஆனால் இனிமேல் அறிவாய். நான் உங்களை பார்த்து கர்த்தருடைய ஊழியக்காரனாய் சொல்லுகிற இப்பொழுது அறுவடையை குறித்து தேவன் பேசுகிறதை நீ அறிய மாட்ட, ஆனால் இனிமேல் நீ அறிவாய். ஹல்லேலூயா. இனிமேல் அந்த அறுவடையை குறித்து நீ அறிவாய். ஹல்லேலூயா. தேவன் உங்களுக்கு அப்படிப்பட்ட அறுவடையின் நாட்களை ஏற்படுத்தி தரப்போகிறார். ஹல்லேலூயா. கவலைப்படாதீங்க. இனி நீங்க அழுவது இல்லை, இனி நீங்க புலம்புவது இல்லை. காரணம் என்னன்னா, கர்த்தர் உங்க சிறையிருப்பை அவர் இன்னைக்கு திருப்புகிறார். கர்த்தர் உங்களுடைய சிறையிருப்பை அவர் அப்படியே மாற்றப் போகிறார். எனக்கு அன்பானவர்களே, எத்தனை பேர் கரம் உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே, நான் இவ்வளவு கண்ணீர் வடித்தும் நீர் செய்கிறது, நீர் என்ன பண்றீங்க அப்படின்னு எனக்கு இப்ப தெரியல ஆண்டவரே. சொல்லுங்க பார்க்கலாம். நான் இவ்வளவு கண்ணீர் வடித்தோம், நீங்க என்ன என் வாழ்க்கையில செய்றீங்கன்னு எனக்கு இப்ப தெரியல ஆண்டவரே. ஆனா இனிமேல் நான் அறிவேன் ஆண்டவரே. நான் உம்முடைய அறுவடையின் வசனத்தை விசுவாசிக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? பக்கத்துல திரும்பி, இப்பொழுது நீ அறியாய், இனிமேல் நீ அறிந்து கொள்வாய். சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தேவன் உங்கள் சிறையிருப்பை அவர் மாற்றுவார். தேவன் உங்கள் சிறையிருப்பை திருப்புவார். உங்கள் வாய் நகைப்பினாலும் உங்கள் நாவு ஆனந்த சத்தத்தினாலும் நிறையும். எனக்கு அன்பானவர்களே,
பாருங்க, நான் சொல்றேன், உங்கள் அக்கம் பக்கத்தில் இருக்கிறவர்கள் இவ்வண்ணமாய் வார்த்தையை சொல்லுவாங்க, இவ்வண்ணமாய் உங்களை அவர்கள் காண்பாங்க. என்னவென்றால் அவங்க சொல்வாங்க, தேவன் உன் நிலையை மாற்றிவிட்டாரே. இன்னொரு வார்த்தை சொல்வாங்க, தேவன் உனக்காக பெரிய காரியங்களை செய்திருக்கிறாரே. இந்த வார்த்தை அவர்கள் சொல்லுவாங்க. இன்னொரு ஜனங்கள் உன்னை எப்படி காண்பார்கள் என்றால், தேவன் உன் சிறையிருப்பை மாற்றி இருக்கிறதை அவர்கள் காண்பார்கள். உங்கள் அவமானத்தின் நிந்தை நிலை அது மாறி இருக்கும் பாருங்க, அதை ஜனங்கள் பார்ப்பாங்க. உங்களை கர்த்தர் கம்பீரத்தோடு வைத்திருப்பதை உங்கள் பக்கத்தில் இருக்கிறவர்கள் காண்பாங்க. இவ்வண்ணமாய் சொல்லுவாங்க, கர்த்தர் உன் காரியங்களை மாற்றி போட்டார் என்று. நான் சொல்றேன், கண்ணீரோடு விதைத்தவன் அவன் கம்பீரத்தோடு அவன் அறுப்பான். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க பாருங்க, ஈசாக்கு அந்த வாழ்ந்த டைம்ல ஒரு பெரிய பஞ்சம் அந்த நேரங்களிலே வந்தது பாருங்க. அந்த டைம்ல ஈசாக்கு பெலிஸ்தியர் இருக்கிற இந்த கேராக் என்கிற ஒரு இடத்திலே அவர் கடந்து வருகிறார். நல்லா கவனிங்க, தேசத்துல அவங்க அப்பா இருக்கும் பொழுது ஒரு பஞ்சம் உண்டானது. இப்போ அது அல்ல, அவங்க அப்பா இல்லை. இந்த ஈசாக்கு என்கிற இந்த தேவ மனுஷன் வாழ்க்கையில தேசத்துல ஒரு பஞ்சம் வருது. அப்போ இவர் சில முடிவுகளை அந்த நேரத்திலே எடுக்கிறார். அப்போ கேரார் என்கிற ஒரு இடத்திற்கு இந்த ஈசாக்கு கொண்டு வரப்படுகிறார் தேவனால். அப்போ அந்த இடத்துல பெலிஸ்தியர் ராஜாவின் பெயர் அபிமெலேக். இப்போ இவர் டிசைட் பண்றார் என்னன்னா, இல்லை இல்லை இல்லை, நம்ம இந்த கேரார்ல ரொம்ப நாள் இருக்கிறதுனால எந்த பிரயோஜனமும் கிடையாது. நாம என்ன பண்ணலாம், நாம் எகிப்துக்கு கிளம்பி நாம போயிடலாம். ஏனென்றால் பஞ்சம் வந்தாலும் எகிப்தை பஞ்சம் மூடாத அளவுக்கு அங்கே இருக்கிற நீர் வளங்கள், இடங்கள், செழிப்பு நம்மளுடைய மந்தையை காக்கும் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை அவர் எடுக்கிறார். இந்த தீர்மானம் எடுத்ததற்கு தவறே கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னீங்கன்னா பாருங்க, இதே முடிவைத்தான் அவனுடைய அப்பாவும் அம்மாவும் அவங்க தங்கியிருந்த அந்த தேசத்தில் பஞ்சம் வந்தபோது அவங்க அப்பா ஆபிரகாம், அவங்க தாயார் சாராளும் அந்த இடத்தை விட்டு எகிப்திற்கு அவர்கள் கடந்து போனார்கள். இப்போ பையனும் அதே முடிவை எடுக்கிறார். ஆனால் அங்கே அனுமதித்த கர்த்தர் ஈசாக்கின் வாழ்க்கையில எகிப்திற்கு போவதற்கு தேவன் தடை பண்ணுகிறார். நல்லா கவனிங்க அன்பானவர்களே, இப்போ ஈசாக்கு எடுக்கிற ஒரு டெசிஷனை பார்த்து ஆண்டவர் தெளிவாய் பேசினார். ஈசாக்கே, நீ எகிப்திற்கு போகாமல் நான் உனக்கு காண்பிக்கும் இந்த இடத்திலே நீ குடியிரு. இந்த இப்ப இருக்க பத்தியா இந்த கேரார், இந்த இடத்திலேயே நீ தங்கி இருப்பா. நீ எகிப்திற்கு போறத பற்றியான ஒரு டெசிஷனை இப்ப எடுக்காத என்று சொல்லி கர்த்தர் பேசினார். அப்போ உங்க அப்பா அந்த முடிவை எடுத்தார், போனார் என்பதற்காக நீயும் அந்த முடிவை எடுத்துட்டு போகாத. நான் உங்களை நடத்துகிற ஒரே கர்த்தர், ஒரே தகப்பன், ஆனாலும் வெவ்வேறு பாதைகளிலே உங்களை அழகாய் நடத்துகிறவர் என்பதை அந்த சாராம்சத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். ஹல்லேலூயா. நமக்கு சொல்லுவோம், அந்த விசுவாசிக்கு கர்த்தர் அப்படி நடத்துறாரே, அப்ப நானும் இந்த வழியில போலாமா? நிச்சயமாய் கிடையாது. ஒவ்வொரு விசுவாசிகளையும், ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் கர்த்தர் ஒவ்வொரு விதமாய் நடத்துவார். அந்த ஜெபிக்கிறவங்க அந்த வழியில போறாங்க, நாமும் அந்த வழியில போகலாம். அந்த முடிவை எடுக்காதீங்க. காரணம், கர்த்தர் தனித்தனியாய் தனித்தன்மையாய் ஒவ்வொருவருக்கும் ஒரு தீர்மானத்தின் திட்டத்தை வைத்திருப்பார். நீ எங்க இருந்தா அந்த அறுவடைக்கு நீ ஆயத்தமாவ, எங்க இருந்தா அந்த அறுவடை உன்னை தேடி வரும், எங்க இருந்தா அந்த அறுவடையின் பலனால் நீ நிரப்பப்படுவ என்பதை குறித்து தனித்தனியாய் ஒவ்வொரு ஆத்துமாவுக்கும் தேவன் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, இப்போ
ஈசாக்கை பார்த்து கர்த்தர் சொல்றார், எகிப்திற்கு போகாத, இங்க தேசத்தில் இந்த கேரார்லயே தங்கி இருப்பா. நான் உன்னோடு கூட இருந்து இந்த தேசத்துல நீ வாசம் பண்ணும்போது நான் உன்னை பிளஸ் பண்ணுவேன், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் இந்த தேசம் யாவையும் நான் தருவேன். இன்னொன்னு, நான் உங்க அப்பாவுக்கு கொடுத்த பிராமிஸையும் ஆணையையும் நான் நிறைவேற்றி தருவேன். ஈசாக்கு நீங்க இருன்னு சொல்றாரு. ஆனால் ஈசாக்குக்கு இந்த சூழல் சுத்தமாய் பிடிக்கவில்லை. அன்பானவர்களே, நல்லா கவனிங்க. ஈசாக்குக்கு ஆண்டவரே சொல்லிட்டார், நம்ம இதை மீறக்கூடாது அப்படின்ற ஒரு எண்ணமே தவிர, அந்த கேராரூர் என்கிற இடத்திலே இந்த அபிமெலேக்கு ராஜாவுக்கு கீழாக அந்த தேசத்திலே அவர் இருப்பதற்கு அவருக்கு விருப்பம் கிடையாது. ஆனால் அவர் தேவனுடைய வார்த்தைக்காக அங்கே ஸ்டே பண்ணார். நல்லா கவனிங்க. ஏன் இன்னொரு காரியத்துக்காக அவர் பயந்தார் அப்படின்னா, அவருடைய மனைவி ரெபேக்காள் நல்ல ரூபவதி, அழகுள்ளவர்கள். அவங்க நல்ல அழகுள்ள ரூபவதியாக இருந்ததுனாலே அந்த கேராரூர் தேசத்தார்கள் எப்படிப்பட்டவர்கள்னா, அழகா இந்த பொண்ணு இருக்குது, அவங்க கணவரை கொன்னுட்டு இந்த பொண்ணை எடுத்துப்போம் அப்படின்ற சுபாவம் கொண்ட மக்கள். அதனால தான் ஈசாக்குக்கு பிடிக்கல, அந்த தேசத்தில் இருக்க பிடிக்கல. ஆனால் தேவன் சொல்றாரு, அந்த கேரார்ல நீ வாசம் பண்ணுப்பா, நீ அங்க வாசம் பண்ணுன்னு கர்த்தர் சொல்றாரு. ஆனா இவருக்கு பயம், எங்க என்னைய போட்டு தள்ளி என் மனைவியை கொண்டு போயிட போறாங்க அப்படின்ற ஒரு பயம் உள்ளுக்குள்ளேயே இருக்குது. அதனால இந்த ரெபேக்காள் எனக்கு மனைவி கிடையாது, எனக்கு சகோதரி அப்படின்ட்டு ஒரு பொய்யை இந்த கேரார்ல போய் அவர் சொல்றார். யார் பார்த்தாலும் இது என் மனைவி இல்லைங்க, எனக்கு சகோதரிங்க, என் தங்கச்சிங்க இது அப்படின்னு அவர் பொய் சொல்லுகிறார். எனக்கு அன்பானவர்களே, இப்போ நல்லா கவனிங்க. இதே சூழல்ல அவர் தேவன் சொல்லிட்டாரேன்னு சொல்லி கொண்டு போய் விதைகளை அறுவடைக்காக அவர் விதைக்கிறார். நல்லா கவனிங்க. கர்த்தர் அவருடைய விதைகளை அந்த பஞ்ச நாட்களிலேயே தேவன் அவரை ஆசீர்வதிச்சார். மற்றவங்களும் கொண்டு போய் விதை விதைச்சாங்க, மற்றவங்களும் தண்ணீரை கொண்டு போய் பாய்ச்சினாங்க, மற்றவர்களும் ஒரு பெரும் அறுவடைக்காக காத்திருந்தாங்க. ஆனால் அவர்கள் விதைச்சது கொஞ்ச பலனை கொடுத்ததே தவிர ஒரு மாற்றம் அவங்க வாழ்வாதாரத்திற்குள் எல்லைக்குள் கொண்டு வர முடியல. காரணம் அங்கிருந்த பஞ்சம். ஆனால் அதே விதைகளை, அதே தண்ணீரை அந்த பாய்ச்சின் அந்த ஈசாக்கினுடைய விதைகளுக்கு நான் சொல்றேன், கர்த்தர் 100 மடங்கு பலனை கொடுத்தார். 100 மடங்கு தேவன் அவருக்கு அந்த பலனை தந்தார். நான் சொல்றேங்க, அந்த விதைகளை மட்டும் கர்த்தர் 100 மடங்கு பெருக்கல. அந்த கேராரூர் என்கிற இடத்திற்கு அவர் வந்ததற்கும் அந்த கேராரூர்ல அவர் பயணப்படுவதற்கு முன்பதாவுக்கும் இருந்த வித்தியாசம் என்னவென்றால், அவருடைய ஐஸ்வர்யத்திலே ஒரு 100 மடங்கும், அவருடைய சரீர பலத்திலே ஒரு 100 மடங்கு, அவருக்கு இருந்த வேலையாட்களும் உள்ள பழுகி பெறுகிற ஒரு 100 மடங்கு, அவருக்கு இருந்த ஆட்டு மந்தை, மாட்டு மந்தை, இதிலெல்லாம் மற்ற பகுதிகளுக்கு அவர் தேசத்தில் இருந்ததற்கும் கர்த்தர் சொன்ன கேராரூர்ல அந்த இடத்துல இருந்ததற்கும் ஒரு பெரும் வித்தியாசத்தை இந்த ஈசாக்கு பெற்றுக்கொண்டார். அதுவும் அங்கே இருக்கிற பெலிஸ்தியர்கள் இவரை பார்த்து பொறாமைப்படும் அளவுக்கு கர்த்தர் அவரை 100 மடங்கு ஆசீர்வதிச்சார். நான் சொல்றேன், இந்த ஆசீர்வாதம் வருவதற்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த ஆசீர்வாதம் 100 மடங்கான ஒரு ஆசீர்வாதம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் வருவதற்கு காரணம் ஒரே நாளில் படுகிற பிரயாசம் அல்ல, ஒரே நாளிலே விடுகிற கண்ணீர் அல்ல, ஒரே நாளிலே எடுக்கிற தீர்மானத்தினால் அல்ல, ஒரே நாளிலே நாம் கீழ்ப்படுகிறதுனால இந்த ஆசீர்வாதங்களும் அந்த காரியங்கள் எல்லாம் கை கூடாது. எனக்கு அன்பானவர்களே, நல்லா கவனிங்க. இந்த அறுவடை இந்த ஈசாக்குக்கு ஒரே நாளில் உண்டானது அல்ல. இந்த விதைகள் 100 மடங்கு வந்திருக்கலாம்.
அதற்கு காரணம் கர்த்தர் தான். ஆனால் இதை ஒரே நாளிலே ஈசாக்குக்கு தேவன் தரவில்லை. நல்ல கவனிங்க, ஒவ்வொரு காரியத்திற்காக இந்த ஈசாக்கினுடைய வாழ்க்கையில எங்க திரும்பினாலும் இவர் வாழ்க்கையில் நாம் ஒன்றை பார்க்கலாம். இந்த தேவ மனுஷன் ஜபத்தில் விட்ட கண்ணீருக்கு தேவன் பல்வேறு இடத்திலே அவருடைய அவருடைய பலன்களை தந்தார், அறுவடையை ஏற்படுத்தி தந்தார். ஒரு உதாரணத்திற்கு, அவர் வாலிபனாய் இருக்கும் பொழுது அவங்க அப்பா அவருக்கு பொண்ணு பார்க்க சொல்லி எலியேசர் அனுப்பின போது கூட அந்த எலியேசர் அந்த ரெபேக்காளை ஒட்டகங்கள் மேலே அழைத்து கொண்டு வரும்போது கூட வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு அப்படி சாயங்கால வேளையிலே அவர் தியானம் பண்ணும்படி போயிருந்தார். அவர் வேற எங்கேயும் போல, தன்னுடைய வாழ்க்கை துவங்குவதற்கு முன்பதாக அது தேவன் எனக்கு ஒரு பெரும் அறுவடையை ஏற்படுத்தி தர வேண்டும் என்று அந்த வாலிபன் தேவ சமூகத்திலே கண்ணீர் வடித்து ஜெபித்த ஒரு வாலிபன் தான் இந்த ஈசாக்கு. நல்லா கவனிங்க, ஜபத்திற்கு இந்த வாலிபர் கொடுத்த ஒரு விலை, இந்த ஜபத்திற்கு அவர் கொடுத்த முக்கியத்துவம், அது ரொம்ப பெரிய ஆசீர்வாதமாய் அவருடைய பற்பல நாட்கள்ல அவர் வாழ்க்கையில பற்பல அறுவடைகளை கர்த்தர் அதனால் நியமித்து கொடுத்தார். நான் சொல்றேன், ஒரே நாளில் 100 மடங்கு ஆசீர்வாதம் ஈசாக்குக்கு வரவில்லை. பாருங்க, தன் வாழ்க்கை துவங்கும் போது கூட தேவ சமூகத்திலே கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறது மாத்திரம் இல்லைங்க, இவர் தன்னுடைய மனைவியை கரத்தை பிடித்ததுக்கு அப்புறம் அவருக்கு திருமணம் ஆகும் பொழுது வயது 40. ஆனால் அவருக்கு குழந்தை பிறக்கும் பொழுது இருந்த வயது என்ன தெரியுமா? 60. காரணம், 20 வருடம் அவர் என்ன செய்தார் என்றால், தன் மலடியா இருந்த தன் மனைவிக்காக தேவ சமூகத்திலே கண்ணீரை வடித்து அழுதார். அன்பானவர்களே, ஒரே நாள் அவருடைய திருமண காரியத்தை கைகூடி பண்ணல, ஒரே நாள் அவருடைய சந்ததியின் ஆசீர்வாதத்தை கர்த்தர் பெருக்கி தரல. ஒரு ஏசா ஒரு யாக்கோபு என்கிற 2 பெரிய சந்தை மந்தைகளை கர்த்தர் கொடுப்பதற்கு இந்த தேவ மனுஷன் தேவ சமூகத்திலே அவர் 20 வருடம் கண்ணீர் விட்டு ஜெபித்தார். அன்பானவர்களே, அதனால தான் கர்த்தர் ஒரு சந்ததியின் அறுவடையை அவருக்கு தேவன் தர முடிந்தது. தேவன் அதற்காகத்தான் கொடுத்தார். அப்போ ஒரே நாள்ல இவர் வாழ்க்கையில ஜெயம் வரல. இப்ப கேராரூர்ல வந்து இறங்கினா அவருக்கு வருகிற ஐஸ்வர்யம், ஆசீர்வாதம், ஆட்டுமந்த மாட்டுமந்த எல்லாமே பெருகினதுக்கு காரணம் அவர் தேவ சமூகத்திலே கண்ணீர் வடித்து ஜெபிக்கிற ஒரு தேவ மனுஷன். ஹல்லேலூயா. இந்த கண்ணீர் விடுகிற அனுபவம் என்கிற ஜெபம் அது வேற காரியம். அன்பானவர்களே, நாம் செய்கிற ஜெபம் அல்லது, நாம் செய்கிற ஜெபம் கிடையாது. அவருடைய திருமண வாழ்க்கையா இருக்கட்டும், அவர் சந்ததி காரியமா இருக்கட்டும், அவர் கையின் பிரயாசமா இருக்கட்டும், எல்லாவற்றுக்கும் அவர் தேவ சமூகத்திலே கண்ணீர் வடித்து அழுது ஜெபித்த ஒரு தேவ மனுஷன். ஹல்லேலூயா. அவர் விதைத்த கண்ணீருக்கு கிடைத்த பெரும் அறுவடை தான் அந்த ரெபேக்காள். அவர் விதைத்த கண்ணீருக்கு கிடைத்த ஒரு பெரும் அறுவடை தான் இந்த ஏசா யாக்கோபு. அவர் விதைத்த கண்ணீருக்கு கிடைத்த பெரும் அறுவடை தான் இந்த 100 மடங்கான ஆசீர்வாதம். எனவே அவர் கெம்பீரத்தோடே அறுவடையை கர்த்தர் கொடுத்தாலும் அந்த அறுவடைக்கு முன்பதாக பல நாட்கள் அவர் தேவ சமூகத்திலே வடித்த அந்த கண்ணீரை தேவன் அவர் துருத்தியிலே எண்ணி வைத்திருந்தார். அதற்கு பலன் கொடுத்தார், அதற்கு கிரியை செய்தார், அதற்கு அறுவடையை ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். ஈஸியா படிச்சுட்டு போயிடல, ஆண்டவர் 100 மடங்கு ஆசீர்வதிச்ச ஆண்டவர் ஏசா யாக்கோபு கொடுத்தார். இல்ல, 20 வருஷம் கண்ணீர் இதற்கு பின்பதாக இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, பாருங்க, இந்த அண்ணாள் மற்ற 5 பிள்ளைகளுக்கும் அழுதாங்களான்னு நமக்கு தெரியாது. ஆனால் அவள் தேவ சமூகத்தில் இருதயத்தை ஊற்றி யாருக்காக
more than 16 years அவர்கள் அழுதார்களோ அந்த மனுஷனைத்தான் தேவன் தேசத்துக்கு ஒரு பெரும் ஆசீர்வாதமாய் சாமுவேலை மாற்றினார். ஏன் தெரியுமா? அவனுடைய தாயார் விட்ட கண்ணீருக்கு அறுவடை பலன்தான் இந்த தீர்க்கதரிசி சாமுவேலாய் இஸ்ரவேலுக்கு இரட்சகராக வழி நடத்துகிறவராக பெரும் தீர்க்கதரிசியாக ஒரு பெரும் பொக்கிஷமாக அந்த நாட்களிலே கிடைத்தார். எனக்கு அன்பானவர்களே, நான் சொல்றேன், கர்த்தர் உங்களோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். ஒரு பெரிய அறுவடைக்கு தேவை என்ன தெரியுமா? தேவ சமூகத்தில் நீண்ட நாட்களாய் விடுகிற கண்ணீர் தான் உங்களுக்கு அறுவடையாய் மாறும். அல்லேலூயா. நீண்ட நாட்களாய் தேவ சமூகத்தில் ஒரே ஒரு காரியத்திற்காக இந்த தேவ மனுஷன் கையின் பிரயாசத்துக்காக இருக்கட்டும், சந்ததிக்காக இருக்கட்டும், திருமணத்துக்காக இருக்கட்டும், கண்ணீர் வடித்து அழுதார். எனக்கு அன்பானவர்களே, அந்த அழுகையின் கண்ணீரை தேவன் அவருக்கு அறுவடையாய் மாற்றி கொடுத்தார். நான் சொல்றேன், கண்ணில் இருந்து கண்ணீர் எப்போ வரும் தெரியுமா? நம்மளுடைய சொந்த குடும்பத்துக்காகவே நாம் கண்ணீர் வடிக்கிறது முதல்ல கிடையாது. ஆமென். நம்ம எப்படி மற்றவங்க கொள்ளை நோய்க்கோ, வாதைக்கோ, பலவீனத்திற்கோ, குடும்ப சூழலுக்கோ கண்ணீர் வடிக்க முடியும்? பாருங்க, ஏதாவது ஒரு சந்தோஷப்படுகிற ஒரு சூழல் எனக்கு வரும்னா, கர்த்தர் ஆண்டவரே இந்த சந்தோஷத்துக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னும் போது தொடர்ந்து ஒரு 4 கால் வரும். அதில் முதல் காலில் பிரதர் சுகர்னால ஒரு காலை எடுக்க போகிறோம், ஜெபிங்க அப்படின்னாங்க. ஆண்டவரே கால் போக போதே அப்படின்னும் போது இன்னொரு கால் வருது, பிரதர் கால் எலும்புக்குள்ள சுகர்னால ஒரு எலும்பே ஓட்ட போட்டு டாக்டர் இந்த சைடில் விடுற ஆயின்மெண்ட் மருந்து அந்த எலும்பு வழி அந்த சைடில் கொட்டுது பிரதர், ஜெபிங்க அப்படின்றாங்க. இன்னும் கொஞ்சம் உள்ள உடையுது. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் ஜெபம் பண்ணுறாங்க. இந்த ஒரு நாளிலே இதெல்லாம் பார்க்கும்போது என்ன ஆகிடும்னா, அந்த இருதயத்தில் இருக்கிற சந்தோஷமே எனக்கு போயிடும். ஐயோ, அவங்க எப்படி அந்த வலியை அனுபவிப்பாங்க, அந்த வலியை அவங்க எப்படி தாங்குவாங்க. நமக்கு நடந்த மாதிரியாக நாம் அவர்களுக்காக அழுது மனதுருகி ஜெபித்தா தான் இயேசு ஜெபத்தையே கேட்பார். ஹல்லேலூயா. உங்கள் குடும்பத்தில் கஷ்டம் அப்படின்னா உங்கள் பாரத்தை அந்த ஊழியக்காரன் எடுத்துக்கணும் தான் குடும்பத்துக்கு வந்ததாக. ஹல்லேலூயா. அப்போதான் தேவன் ஜெபத்தை கேட்பார், இல்லைன்னா கேட்க மாட்டார். சும்மா அழுகிற மாதிரி நடித்துட்டு உங்களுக்காக ஜெபித்தா தேவன் கிரியை செய்ய மாட்டாருங்க. அந்த ஜெபம் வெறுமையாக இருக்கும். ஏதோ ஒரு பெரிய துக்கம் உங்கள் வீட்டில் வந்துருச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பாரத்தை நீங்கள் எடுத்து தேவ சமூகத்தில் கண்ணீர் வடிக்கணும். ஐயோ, என் கணவர் இப்படி இருக்கிறாரே, என் மகன் இப்படி இருக்கிறானே, என் மகள் இப்படி இருக்கிறாரே அப்படின்னு தன் குடும்பத்துக்காக நீங்கள் என்ன பண்ணணும்னா, உள்ளம் உடைகிறது மாத்திரமல்ல, அவங்களுக்காக கரிசனைப்படுறது மட்டும் இல்லைங்க, ஜெபத்தில் உக்காந்து தனிப்பட்ட அந்த நபருக்காக நீங்கள் தொடர்ந்து கண்ணீர் வடித்தால்தான் அந்த ஜெபம் ஒரு நாள் கிரியை செய்யும், அறுவடையாய் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை குடும்ப தலைவர்கள் இங்க இருக்கிறீங்க. இந்த அம்மா ரெபேக்காள் ஜெபித்ததை கர்த்தர் அதிகமா பாருங்க இந்த இடத்துல நம்ம பார்க்கல. அந்த அம்மா விசாரிக்க போனாங்க, ஜெபித்தாங்க, ஓகே. ஆனால் இந்த ஈசாக்கு என்கிற இந்த குடும்ப தலைவன் விடுகிற கண்ணீரை தயவு செய்து பாருங்க. எத்தனை குடும்ப தலைவர்கள் உங்க மனைவிக்காக நீங்கள் கண்ணீர் வடித்து ஜெபிக்கிறீங்க? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இந்த ஆன்லைனில் பார்க்குறவங்களுக்கும் கர்த்தருடைய வார்த்தை வருகிறது. எத்தனை பேர் உனக்கு கொடுத்த பிள்ளைக்காக, மகனுக்காக, மகளுக்காக, மனைவிக்காக உங்களால் கண்ணீர் வடித்து ஜெபிக்க முடிகிறதா? நான் ஜெபத்தை பற்றி பேசலை, சூழ்நிலை மாறணும்னு தோத்திரம் பண்ணிட்டு போறீங்க, இதை பற்றி பேசலை. எப்போ கண்ணீர் வரும் தெரியுமா? உன் குடும்பத்தின் சுமையை நீ உண்மையாய் அறிந்து
உன் ஆத்மாவுக்குள் அந்த துக்கத்தை எடுக்கும் பொழுதுதான் இந்த சரீரமும் இந்த ஆத்மாவும் இணையும் பொழுதுதான் இந்த கண்ணீர் பாரத்தோடு தாங்க முடியாத ஒரு வலியோடு வெளியே வரும். அப்படி இந்த ஈசாக்கு என்கிற தேவ மனுஷனை போல ஒரே ஒரு நாள் உன் குடும்பத்திற்காக நீங்க ஜெபித்திருக்கிறீங்களா? கொஞ்சம் யோசித்து பாருங்க அன்பானவர்களே. குடும்ப தலைவிகள், உங்க புருஷருக்காக எத்தனை நாள் கண்ணீர் வடிச்சிருக்கிறீங்க? உன் மகனுக்காக, மகளுக்காக, உன்னுடைய தாய் தகப்பனுக்காக எத்தனை நாள் கண்ணீர் வடித்து இருக்கிறீங்க? நான் சொல்றேங்க, 100 மடங்கு ஆசீர்வாதம் வர ரெடியா இருக்குது. லோனு ரெடியா அப்ரூவலா இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு பெரும் அறுவடையை கர்த்தர் முன்னாடியே அவர் சாங்ஷன் பண்ணி நீ தராரு. இதுக்கு தேவை என்ன தெரியுமா? கண்ணீர் வடித்து அழுகிற அனுபவம் ஒரு பெரும் அறுவடையை ஏற்படுத்தி தரும். பிள்ளைங்க பெற்றோர் அவங்களுக்காக ஜெபிக்கும் பொழுதும், பிள்ளைங்க பெற்றோருக்காக ஜெபிக்கும் போது அவங்க ஜெபத்தில் உண்மையாக அவங்களுக்கு கண்ணில் இருந்து கண்ணீர் வந்து ஜெபித்தால் ஒழிய கர்த்தர் அந்த ஜெபத்தை பெண்டிங்கில் தான் வைப்பாரே தவிர he will never approve it. ஏன்னால் அவர் நீதி செய்கிற தேவன். ஒரு கொர்நேலியு நல்லவர், நீதிமான், ஏழைக்கு உதவினவர். அவர் எல்லா ஜபமும் பரலோகத்துக்கு போல, அவர் தன் குடும்ப சொந்த ரட்சிப்புக்காக தேவ சமூகத்தில் எத்தனை வருஷம் ஜெபிச்சாருன்னு தெரியலங்க. பேதுருவையா மூலம் பரிசுத்தாவி உள்ள வந்து அவர் குடும்பம் அன்னைக்கு ரட்சிக்கப்பட்டது. கொர்நேலியுவின் ஜபம் கேட்கப்பட்டது. எதுக்காக தெரியுமா? கண்ணீர் வடித்து நீதிமான் செய்யும் ஊக்கமான ஜபம் பலன் உள்ளது. நான் சொல்றேன், பக்கத்தில் திரும்பி இனி ஜெபம் பண்ணாதீங்க, கண்ணீரோடு ஜபத்தை செய்யுங்க. சொல்லுங்க. நான் சொல்றேன், ஏன்னா கர்த்தர் எனக்கு காட்டின அந்த தரிசனத்தின் சாராம்சத்தை நான் இதைத்தான் பார்த்தேன். அதனால தான் தேவன் சொல்லுகிற பெரிய அறுவடைக்கு நம்ம சபை ஆயத்தமாக இருக்கணும். ஆமென். நம்ம அறுவடைக்கு ஆயத்தமாயிடணும், பலன்களை பெறத்துக்கு ரெடியாக ஆயத்தமாக இருக்கணும். பாருங்க, நோவா அந்த பேழையை கட்டுவதற்கு அவர் எடுத்துக்கிட்ட டைம் என்ன தெரியுமா? 120 வருஷம் அவர் ஜனங்களை எச்சரித்தார், சுவிசேஷம் சொன்னார், பேழையை கட்டினார். நான் சொல்றேன், அந்த 120 இயர்ஸ் கர்த்தர் எக்ஸ்டெண்ட் பண்ணதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நோவா, அந்த வருஷம் கூடும் போதாவது உன் மூலம் நான் சொல்லுகிற வார்த்தைக்கு இந்த மனுஷர்கள் கீழ்ப்படிந்து ஜெபிக்க எவனாவது ஒப்பு கொடுப்பானான் பார்ப்போம்பான்னு கர்த்தர் 120 வருஷம் அந்த பேழையை முழுவதும் கட்டி முடிக்க தாமதம் பண்ணி காத்திருந்தார் தேவன். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜெபிக்கிறவனா ஒருத்தனும் அங்கே இருக்கிறவன் மாறல. பாவத்தை விட அவனுங்களுக்கு மனசே இல்லை. உண்மையுள்ளவனா மாறுவதற்கு அவர்களுக்கு பிடிக்கவே இல்லை. கர்த்தர் பேழைக்குள் ஒரு பெரும் அறுவடையை வைத்திருந்தார். அவர் காத்து கொண்டிருந்தார். அவர் தாமதித்தார். அவர் பலன் தர விரும்பி அவங்களை சேர்த்து கொள்ள விரும்பினார். கண்ணீர் வடித்து ஜெபித்து நீதிமானாய் மாற நோவாவின் குடும்பத்தை தவிர வேற யாருக்கும் அந்த அருகதை இல்லாத அளவுக்கு அவர்கள் மனம் திரும்பாமலே போனார்கள். நான் உங்களுக்கு சொல்றேன், கர்த்தரை உண்மையா மனம் திரும்பி ஊக்கமா கண்ணீரோடு ஜெபிக்கிற அனுபவத்துக்குள்ள சபை கடந்து வரட்டும். அல்லேலூயா. எந்த குறிப்புக்காக சபைக்காக ஜெபம் பண்ணாலும் நீங்க கண்ணீரோடு தான் ஜெபிக்கணும். அடுத்த நேஷன் தேசத்துக்காக பண்ணும் போதெல்லாம் அழுது ஜெபிக்காத ஜெபத்தை இனி கர்த்தர் உங்ககிட்ட கேட்கவே மாட்டார். உன் மனைவிக்கும் பிள்ளைக்கும் சந்ததிக்கும் இனி நீ தனிப்பட்ட விதத்தில் வீட்டில் போய் உட்காரும் போது அந்த பாரம் உனக்குள்ள ஏறினாதான் அந்த பாரத்தை தேவன் டேக் ஓவர் பண்ணுவார். நீயே அந்த பாரம் இல்லாமல் தான் போனீன்னா கர்த்தர் அந்த காரியத்தை கேட்க மாட்டார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் சொன்னாரு, நான் என் தாவீதை கண்டுபிடித்தேன். ஆமென். இந்த வார்த்தைக்கு பின்னாடி எவ்வளோ வழி இருக்கும் தெரியுமா? தேவனுக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, எந்த ராஜாவும் பண்ணாததை ஒரு ராஜா பண்றாப்பா.
எந்த ஆடு மேய்க்கிறவனும் பண்ணாத ஒரு ஆடு மேய்க்கிறவன் பண்ணாம, என் தாவீதை நான் கண்டுபிடித்தேன். என் பரிசுத்த அபிஷேகத்தினால் அவரை நான் என்ன பண்றேன்னா, எண்ணெயினால் அவரை நான் அபிஷேகம் செய்தேன். கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லணும், உங்களை நான் கண்டுபிடித்தேன் அப்படின்னுட்டு. ஹல்லேலூயா. அப்படி சொல்லணும்னா நீங்க என்ன பண்ணணும்? உங்களுடைய அழுது பாரத்தோடு ஜெபிக்கிறவர்களாய் நீங்கள் மாற வேண்டும். பாருங்க, எல்லா அழுகையின் சூழ்நிலையும் கர்த்தர் உங்களுக்கு மாற்றுவார். ஒரு பெரும் அறுவடையை தந்து உங்களை கம்பீரத்தோடு வாழ வைக்கிற ஒரு திட்டம் இன்னைக்கு உங்க கையில கொடுக்கப்படுறது. நான் சொல்றேன், எல்லா அழுகையின் சூழ்நிலையும் மாற்றி பெரிய அறுவடையை தரும் கம்பீரத்தோடு வாழ வைக்கிற ஒரு திட்டம் இன்னைக்கு உன் கையில கொடுக்கப்படுகிறது. கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லணும், நான் இவனை கண்டுபிடித்தேன் என்று. அதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும்? பக்கத்துல திரும்பி சொல்லுங்க. எதுக்கோ அழுது தண்ட கருமத்துக்கு அழுகிறிய, பக்கத்துல திரும்பி சொல்லுங்க. ஆமென். தண்ட கருமத்துக்கு அழுகிறிய, தேவ சமூகத்துல ஆசீர்வாதங்களுக்காக, உன் சந்ததி, உன் பிள்ளைகளுக்காக அழு. கர்த்தர் இதை பேசும் பொழுது எனக்கு முன்பு இதனுடைய காரியம் புரியல. அப்புறம் என் சந்தேகம்லாம் அப்பப்போ வரும். கர்த்தர்கிட்ட கேட்கும் போது அவர் நியாயாதிபதிகள் புஸ்தகம் 4 எனக்கு காண்பித்தார். நியாயாதிபதிகள் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அக்காலத்திலே லபிதோத்தின் மனைவியாகிய தெபோராள் என்னும் தீர்க்கதரிசியானவள் இஸ்ரவேலை நியாயம் விசாரித்தாள். பாருங்க, நீங்க வேதாகமத்தை கீழே வைத்துக் கொள்ளுங்க. ஈசாக்கினுடைய காரியத்தின் அறுவடை வேற. அது அவருடைய திருமணம், சந்ததி, கையின் பிரயாசத்தின் அறுவடையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொடுத்தார். இந்த இடத்திலே ஒரு அறுவடை ஒரு அம்மாவுக்கு தேவை. அதுக்கு இந்த அம்மா எத்தனை வருஷம் ஜெபம் பண்ணுது பாருங்க. நீங்க எல்லாம் என்ன பாருங்க, எல்லாரும் என் முகத்தை பாருங்க. கர்த்தர் ஆசீர்வதிப்பார். பைபிளை அப்படியே மூடி வச்சுக்கோங்க. இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்தாங்க. கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சதுனால கர்த்தர் அவங்களை என்ன பண்ணார் அப்படின்னா, கானானியர் என்கிற கூட்டத்திற்கு ஒரு ராஜா இருந்தான். அவன் பெயர் யாபீன். இந்த கானானியர் ராஜா யாபீன் கையில கர்த்தர் என்ன பண்ணார்னா, இஸ்ரவேலை கொண்டு போய் அடிமையா விட்டுட்டு போயிட்டார். கைவிடல. அவங்க செய்த அக்கிரமத்தினால் தேவ பிரசன்னம் இஸ்ரவேல கூட இருக்க முடியாமல் இந்த கானானியர் ராஜா கையில ஆண்டவர் அப்படியாக விட்டுட்டு அவர் அமைதியா இருக்கிறார். எப்ப இவன் மனம் திரும்பா அப்படின்னுட்டு. இந்த டைம் பாருங்க, அந்த யாபின் கானானியர் ராஜாவுக்கு ஒரு சேனாதிபதி ஒருத்தர் இருக்கான். அவன் பெயர் சிசேரா. நல்லா கவனிங்க. அந்த சிசேராவுக்கு 900 இரும்பு ரதங்கள் இருந்துச்சு. இருப்பு ரதங்கள் 900 இருந்துச்சு. அப்போ அந்த சிசேரா எப்பேற்பட்ட ஒரு வல்லமை உள்ள ஒரு போர் வீரன், எவ்வளவு பேர் அவன் கூட இருப்பாங்க, எவ்வளவு ரதம் அவனுக்கு இருக்கு. 900 ரதத்துல எத்தனை ஆட்களை இவன் போர் வீரரா உருவாக்கி எப்படி இருந்திருப்பான் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தர் இந்த யாபின் கானானியருடைய ராஜாவின் கையிலே, அவன் தளபதியாகிய இந்த சிசேராவின் கையிலே இஸ்ரவேலர்கள் 20 வருஷம் அடிமைப்படும்படி கர்த்தர் அனுமதித்தார். நல்லா கவனிங்க. 20 years கொடுமையாய் ஒடுக்கினான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த 20 வருஷத்துல இந்த தெபோராள் என்கிற ஒரு நியாயம் விசாரிக்கிற கர்த்தருடைய மகள் இஸ்ரவேலுக்கு மத்தியிலே அவங்க இருந்தாங்க. அவங்க ஒரு பெரும் தீர்க்கதரிசி. அவங்க இந்த 20 வருஷம் விட்ட கண்ணீர் இருக்கு பாருங்க, அது ஒரு நாள் 2 நாள் அல்ல. தேவன் இந்த அடிமைத்தனத்தை தன் தேசத்திலிருந்து மாற்ற, திரும்ப தேவ பிரசனம் இஸ்ரவேலுக்கு வர, எங்களுக்கு ஜெயத்தை தர, எங்க சத்துருக்களை ஒடுக்க 20 years கண்டினியூஸ்லி இந்த மகள் கண்ணீர் வடித்து ஜெபித்தார்கள். நான் சொல்றேன், கண்ணீர் வடித்து ஜெபித்தாங்க.
கர்த்தர் ஒரே நாளிலே ஒரு சிறையிருப்பை மாற்ற மாட்டார். கர்த்தர் ஒரே நாளிலே 100 மடங்கு ஆசீர்வாதத்தை உனக்கு தர மாட்டார். அதுக்கு கெப்பாசிட்டி உனக்கு இருக்கணும். அதுக்கு தேவ சமூகத்தில் எவ்வண்ணமாய் நீ உண்மையாய் கண்ணீரை விதைக்கிறையோ அதை பொறுத்து தான் அறுவடை. பாருங்க, இந்த நப்தலி என்கிற கோத்திரத்தில் பாராக் அப்படின்ற ஒரு கர்த்தருடைய மனுஷன் யுத்த வீரன் இருந்தாங்க. அப்போ இந்த தெபோராள் இந்த பாராக்காய் அழைத்து, இங்கே பாருப்பா தம்பி, நீ நப்தலி புத்திரத்திலையும் இந்த செபுலோன் புத்திரர்லையும் 10,000 பேரை போருக்கு நீ ரெடி பண்ணி ஆயத்தப்படுத்தி தாபோர் என்கிற மலைக்கு போங்க. கர்த்தர் நிச்சயமா இந்த சிசேராவை நம்ம கையில ஒப்பு கொடுப்பார்ப்பா. இதுக்காக நான் 20 வருஷம் ஜெபிச்சிட்டு இருக்கிறேன்பான்னு சொல்லி பாராக்கை அழைத்து ஒரு போருக்கு இந்த தெபோரால் ஆயத்தப்படுத்துறாங்க. நல்லா கவனிங்க. இப்போ இந்த பாராக் சொல்றாரு தெபோரால் அவங்கள பார்த்து, நீங்க என்னோடு கூட வந்தீங்கன்னா இந்த போருக்கு நான் வரேன். நீங்க என் கூட வரல அப்படின்னா இந்த போருக்கு நான் வர மாட்டேன் என்று சொல்லி பாராக் சொல்றார். அப்போ தெபோரால் சொல்றாங்க முக்கியமான ஒரு வார்த்தை என்னவென்றால், நான் உன்னோடு கூட நிச்சயமா இந்த போருக்கு வருவேன்பா. ஆனால் நீ போகிற இந்த பிரயாணத்தில் வரப்போகிற ஒரு ஜெயம் இருக்கு பார், அது உன்னுடையது அல்ல. அந்த மேன்மை உனக்கு கிடையாது. ஒரு ஸ்திரீயின் கையிலே இந்த சிசேராவை கர்த்தர் ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி இந்த தெபோரால் சொன்னாங்க. அது என்ன, ஒரு ஸ்திரீயின் கையில் போய் சண்டை போட்டு ஜெயிக்கிறது யாரோ அந்த மேன்மை ஒரு ஸ்திரீக்கு, அந்த தேசத்தில் இருக்கிற ஒத்த ஸ்திரீக்கு வரணும்னா அந்த ஒரு ஸ்திரீ யார்? அந்த ஒரு ஸ்திரீ கையில் ஏன் கர்த்தர் சிசேராவை ஒப்பு கொடுக்கணும்? காரணம் என்ன தெரியுமா? அத்தனை லட்சம் பேர்ல அந்த தெபோராள் என்கிற ஒரு ஸ்திரீ 20 வருஷமாய் கண்ணீர் வடித்து தன் தேசத்தின் ரட்சிப்புக்காக அவள் ஜெபித்தாள். 20 வருஷமா தன் தேசம் இந்த சிசேராவின் இந்த யாபின் கையில் இருந்து கர்த்தர் என மீட்கணும் என்று சொல்லி தன் மக்களுக்காக 20 இயர்ஸ் அழுது போராடினாள். 20 வருஷம் ஒரு பெரும் அறுவடையின் ஜெயத்தை கர்த்தர் என் எல்லைக்குள்ள கொடுக்கணும், விடுதலையை தரணும், நாங்க பலன்களை பார்க்கணும், கர்த்தர் எங்களுக்காக காரியத்தை செய்யறதை எங்க கண்ணு காணணும்னு 20 வருஷமாய் ஒரு ஸ்திரீ தன் பட்டணத்திற்காய் தேசத்துக்காய் அழுது ஜெபித்தாள். எனக்கு அன்பானவர்களே, அவங்க தான் இந்த தெபோராள். அதனால தான் சொன்னாங்க, நான் உன் கூட நிச்சயமா வந்தாலோ நீ போகிற பிரயாணத்தில் உண்டாகிற மேன்மை உனக்கு கிடையாது பாராக். காரணம், ஒரு ஸ்திரீயின் கையிலே கர்த்தர் இந்த சிசேராவை ஒப்பு கொடுத்தார். ஏன்னா அந்த ஒரு ஸ்திரீ தான் 20 வருஷம் தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்து ஜெபித்தது. 20 வருஷம் கண்ணீர் வடித்து ஒரே காரியத்துக்காக, ஒரே குறிப்புக்காக சோர்ந்து போகாம, நடக்கலையே இது நடக்குமா, கர்த்தர் சொன்னா அதை செய்யறதுக்கு இவ்வளவு தாமதம் பண்றாரு அப்படியெல்லாம் பேசாம நடக்கிற வரைக்கும் இந்த தெபோராள் 20 வருஷம் தேவ சமூகத்தில் விட்ட கண்ணீர் கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை பாராக்கின் மூலமாக தேவன் இஸ்ரவேலுக்கு கொண்டு வந்தார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் சிசேராயும் அவனுடைய ரதங்களையும் சேனையும் பட்டய கருக்கினாலே வெட்டி போட்டார், கலங்கடித்தார். அவன் கூட இருந்த 900 ரதம், அவனுக்கு இருந்த அத்தனை ஆட்கள் எல்லாரும் பட்டய கருக்கினாலே வெட்டப்பட்டு செத்தாங்க. இந்த சிசேரா கால்நடையாய் தன்னுடைய ரதத்தை விட்டு ஓடி போனாலோ அங்கே யாகேல் என்கிற மகளுடைய கர்த்தருடைய பிள்ளையின் கையினாலே அவன் அங்கே மடிகிறான். யாகேல் வேணா இந்த சிசேராவை கொள்ளு இருக்கட்டும், இந்த பாராக் வேணா அந்த ரதங்களை சுட்டெரித்திருக்கட்டும், இந்த மேன்மை இந்த ஜெயம் பாராக் மூலமாகவோ இந்த யாகேல் மூலமாகவோ எந்த போர் வீரர்கள் பலத்தினாலோ இது நடக்கவில்லை. எனக்கு அன்பானவர்களே, இந்த அறுவடையின் பெரிய அந்த ஜெயத்தின் பலன் வந்ததற்கு ஒரே ஒரு ஒத்த காரணம் என்னவென்றால் 20 வருஷம் தன்னுடைய காரியத்திற்காக, அறுவடைக்காக காத்திருந்த ஒரு மகள் அம்மையார் இந்த தெபோராள். நான் சொல்றேன், கர்த்தர் இப்படிப்பட்ட கண்ணீர் விடித்து ஜெபிக்கிற பிள்ளைகளுடைய காரியங்களுக்கு
பெரிய பெரிய அறுவடைகளை கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி கொண்டு இருக்கிறார் என்பதை சபை புரிந்து கொள்ள வேண்டும் என அன்பானவர்கள். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அல்லேலூயா. யாகேல்னாலேயோ பாராக்கினாலேயோ யுத்த வீரர்களாலேயோ ஜெயம் வரல, ஒரு ஸ்திரீயின் கையிலே ஒப்பு கொடுத்ததற்கு காரணம், ஒரு ஸ்திரீ 20 வருஷமாய் கண்ணீர் வடித்த தேவ சமூகத்தில் விட்டதுனால். நான் சொல்கிறேன், ஜபத்தை கடமைக்காக பண்ணுறத நிறுத்திக்கோங்க. அந்த ஜபம் நோ யூஸ். இன்னும் நீ 30 வருஷம் இப்படி ஜபம் பண்ணாலும் உனக்கு பலன் வராது. ஏன்னா அந்த ஜபம் அவர் இருதயத்துக்கு பிரியமாக இருக்கணும். கர்த்தர் யார் மேலேயே கோபமாக இருந்தால் கூட உன் முகத்தை பார்த்து அந்த ஜபத்தை பண்ணுற விதத்தை பார்த்து அவங்கள மன்னிக்கணும். யோபையாவுக்கு செய்தார் பாருங்க, மோசேயாவுக்கு செய்தார் பாருங்க. அப்போது மனதுருகி நாம் ஜெபிக்கணும். மனதுருகி அவனுடைய பாரங்களை நாம் சுமந்து நாம் கண்ணீர் வடிக்கணும். கண்ணீர் வராமல் நீங்கள் ப்ரேயரில் விட்டு எழுந்திருக்கிறீங்கன்னா அந்த ப்ரேயர் வேஸ்ட் என்று நான் இந்த ஆராதனையில் உங்களுக்கு சொல்கிறேன். ஹல்லேலூயா. பாருங்க, ஏதோ காலையில் எந்திரிக்கிறோம், அந்த கேலண்டரில் இருக்கிற 2 வசனத்தை பார்த்துட்டு ஒரே பெரிய ஆத்ம திருப்தி. அப்பா, நான் இன்னைக்கு பைபிளை வாசிச்சாச்சு. நான் போகும்போது அந்த கேலண்டரில் இருக்க அந்த ஒத்த வார்த்தையை நான் மைண்டில் போட்டுக்கிட்டு மதியம் ஒரு நேரமோ ஈவினிங் ஒரு நேரம் மட்டும் அந்த வார்த்தையை நினைவு கூர்ந்துட்டு, எஸ், ஒரு பெரிய ஆத்ம திருப்தி. காலையில் பண்ணுற ஒரு 10 நிமிஷம் ப்ரேயருக்கு ஒரு பெரிய ஆத்ம திருப்தி. அது சாத்தான் உன்னை வஞ்சித்து கொண்டிருக்கிறான்னு அர்த்தமே தவிர தேவ சமூகத்துக்கு அந்த ப்ரேயர் போகாது. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், கண்ணீரை வடித்து நாம் செபிக்க வேண்டும் என்பது தெய்வ திட்டம். இந்த கண்ணீரை நல்லா கவனிங்க. நம்ம நைட்டு ஒரு தென்னை மரத்தை வாங்கிட்டு வந்து அந்த கன்றை விற்கிறோம், அந்த விதைக்கிறோம். அதை விதைக்கும் போது அதை விதைச்சிட்டு ஒரே ஒரு மக்கு தண்ணி எடுத்து அதில் ஊற்றிட்டு காலையில் விடிந்து வெளியே வந்தோடனே, தென்னை மரம் பெருசாக இருக்கும், தேங்காய் இருக்கும், இன்னைக்கு சட்னி அரைச்சிடலாம், ஜூஸை குடிச்சிடலான்னு நீ நினச்சின்னா சத்தியமாய் அது நடக்காது. ஆமென். நீ அதை வச்சினா அதுக்குன்னு ஒரு டைம் இருக்கு. அது வளருவதற்கு நீ என்ன பண்ணணும்னா தண்ணீரை பாய்ச்சணும். ஆமென். அப்போ நமக்கு கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தம் இருக்கு பாருங்க, அது வளரணும், அது கனி கொடுக்கணும்னா உன்னுடைய ஆத்துமாவை ஒடுக்கி நீ விடுகிற கண்ணீர் அந்த வாக்கு தத்தத்தை உயிர் பெற செய்து அந்த வாக்கு தத்தத்துக்கு கனியை உண்டாக்கும். இல்லைன்னா அந்த வாக்கு தத்தம் கொடுத்த வண்ணமாகவே இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லாமல் இருக்கும். ஹல்லேலூயா. குழந்தைங்க தாய்மார்களுடைய வயிற்றில் உருவாகும் போது சரீர குறைவுபாடு இருக்கும் போதே 2 மாதம் 3 மாதம் 4 மாதத்தில் அந்த எக்ஸ்ரேல பார்க்கும்போதே குறைவுபாடு இருக்கும் என்றால் அது அந்த குறைவுபாடிலிருந்து அது சரியா அந்த கைகள் கால்கள் அந்த ஷேப்பில் வளர்ச்சி அடையணும் அப்படிங்கிறதுக்காக சில காரியங்கள், விட்டமின்ஸ், எல்லா காரியத்தையும் டாக்டருங்க கொடுப்பாங்க. அந்த மாதிரி நமக்கு தேவன் கொடுத்த வாக்கு தத்தம் வளர கனி உண்டாக நீ தேவ சமூகத்தில் வடிக்கிற கண்ணீர் அது பெரிய அறுவடையை நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். எனக்கு அன்பானவர்களே, நான் விசுவாசிக்கிறேன் உங்கள் ஜபத்திற்கு கர்த்தர் அறுவடையான ஆசீர்வாதங்களை தரப்போகிறார். ஆமென். இது எல்லாருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியாது, ஆனால் தேவன் காட்டின தரிசனம் உண்மை உள்ளது. ஆமென். ஆண்டவரே, இதுக்கு ஒரு என்ன அடையாளம், இது எப்படி இது பண்ணுவீங்க அப்படின்லாம் நான் எனக்குள்ள கேள்வி வரும்போது ஒரு வீட்டில் ஜெபம் பண்ணுறதுக்கு கூப்பிட்டாங்க. அப்போ அந்த வீட்டில் ஒரு பெரிய மரத்தை எனக்கு காண்பிச்சாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச மரம். என்னன்னா அது ஒரு பலாப்பழ மரம். அது பார்த்தீங்கன்னா அப்படியே படர்ந்து வளர்ந்து பெரும் ஆசீர்வாதம். அது ஒரு நிழலா அந்த வீட்டுக்கு அவ்வளோ பார்க்க சூப்பராக இருந்துச்சு. அப்படியே பார்க்கும்போது ஒரே ஒரு கனி கூட இல்லை அதில். ஆனால் அது முழு வளர்ச்சியை பெற்றிருக்குது.
அவங்க அதுக்கு என்னென்ன போடணுமோ அதெல்லாம் போட்டு கஷ்டப்பட்டு கொண்டு வந்து எங்கேருந்தோ வந்து விதைச்சிருக்கிறோம். அப்போது வந்திருக்கு பிரதர், கனி ஒன்றுமே வர மாட்டேங்குது பிரதர். போது ஏசப்பா நீங்கள் இந்த மரத்தை ஆசீர்வதிங்க, இந்த மரம் நல்லா எனக்கு பிடிச்ச மாதிரி டேஸ்ட்டில் நல்லா கனி வரட்டும் ஆண்டவரே, இதை நான் ஆசீர்வதிக்கிறேன் ஜெபம் பண்ணிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு அவங்க அங்கேருந்து ரொம்ப தூரம் 1/2 hour பிரயாணம் பண்ணி கொண்டு வந்து எனக்கு அந்த பலாப்பழத்தை கொடுத்தாங்க. அது பார்க்கும்போது எனக்கு செய்தி உறுதுணையாயிருச்சு. கர்த்தர் அறுவடையின் அடையாளத்தை காண்பித்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நம்ம வடிக்கிற ஜெபம் கர்த்தர் ஒரு பெரும் அறுவடையை தேவன் நமக்கு தரப்போகிறார் என்று நான் சொல்கிறேன். நீங்கள் ஒருவேளை இந்த வர செய்திகளை நீங்கள் மறந்துடலாம். இங்கேருந்து கீழே போகும்போது வரைக்கும் அந்த மைண்டில் உங்களுக்கு இந்த செய்தியே நிற்காமல் இருக்கலாம். நான் சொல்கிறேன், இல்லை, இந்த செய்தி ஒவ்வொரு வாரமும் கர்த்தர் கொடுக்குற செய்தியை நம்ம வாங்கிட்டு டஸ்ட்பினில் போட்டு போயிட்டுருக்குறோம் வெளியே போகும்போது. இல்லை, கர்த்தர் கொடுத்த வாக்கும் வார்த்தையும் என்னவா இருந்தாலும் அது நிறைவேறியே ஆகும். நான் சொல்கிறேங்க, குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு நீ காத்திருன்னு கர்த்தர் சொல்றாரு. அது நிச்சயமாய் வரும். அது நிச்சயமா வரும். தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது பொய் சொல்லாது. முடிவிலே அது விளங்கும். கர்த்தருடைய வாக்கு வந்த பாருங்க, ஒரு தரிசனம் வந்துருச்சுன்னா நாளைக்கு காத்தால 10 மணிக்கு என் சூழ்நிலை மாறி இருக்கும்னு எந்திரிச்சு பார்க்கறது. நான் ஒரு குடும்பத்தை பார்த்தேன் அப்படி. ஆமீன். ஒரு உபவாச ஜபத்தில் கூடிய அவங்க விசுவாசிக்கிறது, கர்த்தர் விசுவாசத்தை அங்கீகரிப்பார். உபவாச ஜபம் அது முடிச்ச உடனே கர்த்தர் பாருங்க நாளைக்கு காத்தால என்ன செய்ய போறார் பாருங்க. பார்த்தா எதுவுமே செய்யல ஆண்டவர். அவங்களுக்கு பெரிய சோர்வு வந்துருச்சு. என்னன்னா, நம்ம ஆட்களுக்கு இந்த மேகி மாதிரி போட்ட உடனே 2 நிமிஷத்தில் வந்துடணும். அல்லேலூயா. பாருங்க, தரிசனம்னு ஒன்று வந்தா ஏன் இன்னும் நடக்கலை? அதான் எனக்கு கர்த்தர் காமிச்சிட்டாரே, அப்படி ஏன் அது நடக்க மாட்டேங்குது? அது ஏன் நடைமுறைக்கு சாத்தியமாக வர மாட்டேங்குது? என்ன ஆண்டவரே, இது என்னத்துக்கு ஆண்டவரே தரிசனத்தை எனக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? இப்படிலாம் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த காரியத்தை சொல்கிறோம். ஆண்டவரே ஏன் இன்னும் செய்ய மாட்டீங்க? ஏன் இன்னும் பண்ண மாட்டீங்க? வாக்கு கொடுத்துருக்கீங்க, தரிசனம் கொடுத்துருக்கீங்க, அடையாளத்தை கொடுத்துருக்கீங்க, செய்யவே மாட்டீங்களே. அதை போட்டு நம்ம என்ன பண்ண கூட சுரண்டி நோண்டும் போது நம்மளை பார்த்து நம்மளே சொல்லிக்கணும், முதல்ல நீ சரியாச்சுன்னா உனக்கு எல்லாம் கரெக்டாக வரும். அல்லேலூயா. குறித்த காலம்னு ஒன்று இருக்கு, குறித்த நேரம்னு ஒன்று இருக்கு. அந்த டைம்ல எல்லாமே கரெக்டா வரும், கை கூடும், செட் ஆகும், காரியம் வாய்க்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? உங்கள் கண்ணீருக்கு கர்த்தர் பெரிய பலனின் அறுவடையை தர விரும்புகிறார். நான் சொல்றேன், ஈசாக்கின் கண்ணீர் வடித்த தேவ சமூகத்தில் விட்ட கண்ணீருக்காக அவருடைய திருமணம், அவருடைய சந்ததி, அவர் கையின் பிரயாசத்தில் 100 மடங்கு கர்த்தர் அறுவடையை தந்தார். தெபோராளின் 20 வருஷ கண்ணீர் வடித்து தேவ சமூகத்தில் விட்ட ஜெபத்திற்கு கர்த்தர் ஜெயத்தின் அறுவடையை சிறையிருப்ப மாற்றி தந்தார். அதை போல கர்த்தர் உங்களுக்கு இன்னைக்கு மாற்ற மாட்டாரா? நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. பாருங்க, ஆகாரின் கண்ணீரை கண்ட தேவன், சாரிபாத் ஒரு விதவையினுடைய கண்ணீரை கண்ட தேவன், இந்த சூனேமியாளுடைய கண்ணீரை கண்ட தேவன், இந்த நாயின் ஊர் விதவையினுடைய கண்ணீரை கண்ட தேவன். இந்த தேவன் என்னோடும் உன்னோடும் இருக்கிறாருங்க. உங்கள் கண்ணீர் யாவையும் அவர் துடைப்பார். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? பக்கத்தில் திரும்பி, உங்க கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைப்பார். சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. உங்க கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைப்பாருங்க. பாருங்க, 2 பேர் வாழ்க்கையிலும் வெவ்வேறு அறுவடையை கர்த்தர் கொடுத்ததை பார்த்தோம். கடைசியாக ஒரு வசனம், லூக்கா 13ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். லூக்கா 13:10.
லூக்கா 13:10. ஒரு ஓய்வு நாளில் அவர் ஜெப ஆலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார். பாருங்க, இயேசு கிறிஸ்து ஜெப நாளிலே அவர் போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். நல்ல கவனிங்க. சொன்ன ஆண்டவரே, இது செய்திக்கு பொருந்துற மாதிரி இல்லையே அப்படின்னு என் மூளை சொல்லிச்சு. எல்லாம் தெரிஞ்ச தேவனுக்கு தெரியும். அல்லேலூயா. பாருங்க, இந்த லூக்காவில் நம்ம பார்க்கிறோம், ஓய்வு நாளிலே இயேசு கிறிஸ்து போதகம் பண்ணி கொண்டு இருந்தார். இப்போ நம்ம முதல்ல பார்த்தோம் ஈசாக்குக்கு 20 வருஷம். நம்பர் 2, தெபோராள் 20 வருஷம் தேவ சமூகத்தில் கண்ணீர் வடித்தாங்க. இந்த நம்ம பார்க்குறோம், ஈசாக்கு நீதிமான், தெபோராள் தீர்க்கதரிசி விட்டாங்க. நான் எங்கே கண்ணீர் விட்டா ஜபம் பலிக்குமா, நடக்குமா, விதை வருமா, அறுவடை உண்ணுமான்னு கேட்பீங்களே. ஒரு சாதாரண ஒரு பெண். இந்த அம்மையார் ஆபிரகாமுடைய குமாரத்தி அப்படின்னு பைபிள் சொல்லு. அப்படின்னா கடவுளுடைய கட்டளைகளை பயந்து நடுங்கி கை கொள்ற ஒரு ஸ்திரீ. இவங்க 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ. 18 வருஷமா ஒரு பிசாசு இவங்க சரீரத்தை போட்டு வாட்டி வதைத்தது. அவங்களால நிமிரக்கூட முடியாத ஒரு கூனியாய் அவர்கள் காணப்பட்டாங்க. நல்லா கவனிங்க. கர்த்தர் முதல்ல ஈசாக்குங்கிற தேவ மனுஷன் 20 வருஷம் விட்ட கண்ணீர், ரெண்டாவது தீர்க்கதரிசி 20 வருஷம் விட்ட கண்ணீர், இப்ப மூன்றாவது தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படுகிற ஒரு விசுவாசி. இந்த அம்மையார் 18 வருஷமாய் பொல்லாத ஆவி அவங்க சரீரத்துக்குள் காணப்பட்டுச்சு. அவங்களால நிமிர முடியல, ஒரு கூனியாய் காணப்பட்டாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில என்றைக்கு எனக்கு ஒரு விடுதலை வரும், என்னைக்கு என் முதுகு சுகமாகும், நான் என்ன தவறு செய்தேன், என் வாழ்க்கை ஏன் இப்படி இருக்குன்னு 18 வருடமாய் தேவ சமூகத்திலே கண்ணீர் வடித்த இந்த ஸ்திரீ தான் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீயாய் வேதாகமத்திலே காணப்பட்டாங்க. நல்லா கவனிங்க. ஏசப்பா பிரசங்கம் பண்றாரு, அந்த மகளை பார்க்கறாரு பாருங்க. அவரால் அதுக்கு மேல பொறுத்திருக்க முடியல. 18 வருஷம் தேவ சமூகத்தில் அந்த மகள் கண்ணீர் வடித்து ஒரே ஒரு அறுவடைக்காக, சுகத்தின் அறுவடைக்காய் காத்து கொண்டிருந்தாள். இயேசு அவளை கண்டு அவளை அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டாயமா என்று சொல்லி தமது கைகளை அவள் மேல் வைத்த பொழுது அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. 18 வருடமாய் அவளை கட்டியிருந்த பொல்லாத சாத்தான், பொல்லாத பிசாசு 18 வருடமாய் அவள் வாழ்க்கையை உருக்குலைத்து நிமிரக்கூடாமல், சந்தோஷத்தை திருடி, சமாதானத்தை திருடி, ஐஸ்வர்யத்தை திருடி, பலனை திருடி அவளை நொறுக்கி வைத்திருக்கிற சத்ருவுக்கு அவள் விடுதலைக்கு ஆக அவள் ஜெபித்த ஜெபம் 18 வருடமாய் ஜெபித்தாள். தேவ சமூகத்திலே கண்ணீர் வடித்தாள். சாத்தான் 18 வருடமாய் கட்டியிருந்த அந்த ஆபிரகாமின் குமாரத்தியை கர்த்தர் அந்த ஓய்வு நாளிலே விடுவித்தது போல இன்றைக்கு நீங்கள் உங்களுடைய கண்ணீர் யாவையும் கர்த்தர் துடைப்பாருங்க. ஆனா இவர்களை மாதிரி நீங்கள் தேவ சமூகத்திலே கண்ணீர் வடிக்க கற்றுக்கொள்ளுங்க. மற்ற எதுக்காகவும் கண்ணில் இருந்து தண்ணீர் விட்டுறாதீங்க. நான் சொல்றேன், ஜெபத்தை தவற விடுகிற கண்ணீர் சாத்தான் நாம் இன்னும் ஆழத்துக்கு கொண்டு போகணும்னு தோண்டுகிற பள்ளமாய் அது மாறும். இது ஆவிக்குரிய ரீதியிலே உண்மை. அல்லேலூயா. நான் அதனால தான் இப்படி தேவையில்லாமல் அழாதீங்க, வேஸ்ட் பண்ணிக்காதீங்க. அழுகிறதுனால உங்கள் ஆத்துமா, உங்கள் சரீரம் ஒரு சைடு நோய் வந்துடும். சீக்கிரம் ஹார்ட் அட்டாக் வந்துடும். சீக்கிரம் அந்த மன அழுத்தத்தினால உங்களுக்கு பெரும் பிரச்சனை. உங்கள் கிட்னி, லிவர் மெடிக்கலி அடி வாங்கி கொண்டே இருக்கும். நான் சொல்கிறேன்,
தேவ சமூகத்தில் நீங்கள் கண்ணீர் வடிங்க. அல்லேலூயா. நம்ம அதிகமாக கோவப்படுறதுனால என்ன தெரியுமா ஆகும்? சடனாக ஸ்ட்ரோக் வந்துடும். நான் சொல்கிறேன், ஒரு கை ஒரு கால் உங்களுக்கு வராமல் போச்சுன்னா எவன் உங்களை பார்த்துப்பா? சொல்லுப்பா. அல்லேலூயா. ஒருத்தன் ஜெபம் பண்ணுவான், பிரதர் ஒரு கை விழுந்துருச்சு, ஒரு கால் விழுந்துருச்சு, எப்படியாவது போராடி ஜெபித்து எங்களுக்கு மீட்டு கொடுங்க எங்கள் சரீர பலனை. எப்படி? ஏன்னா அவங்க அந்த தவறை செய்திருக்கும் போது சாத்தான் அவர்கள் மேல் ஒரு கரையை போடும் பொழுது இவள் இந்த சாபத்திற்கு தகுதியானவள் அவன் நிரூபிக்கும் பொழுது தேவனால் அவள் வாழ்க்கையில் நீதியாக ஆசீர்வாதத்தை விடுதலையும் கர்த்தர் தர முடியாது. அவர் அப்படியே அமைதியாயிடுவார். அதனாலவே தேவையில்லாமல் விடுகிற கண்ணீர் அது என்ன ஆகும்னா, சாத்தான் நீங்கள் மண்ணை நீங்கள் தோண்டிங்கன்னு வைங்களேன், மண்ணை தோண்டுறதுக்கும் ஒரு செடியை வளர்க்குறதுக்கு மண்ணை தோண்டுறதுக்கும் கொஞ்சம் தண்ணீரை விட்டு நோண்டுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. பார்த்தீங்களா? தண்ணியை விட்டு நீங்கள் தோண்ட ஈஸியாக வரும், ஆழமாக போவோம், நல்லா அதனுடைய ரூட்டை கொண்டு போய் நம்ம விதைச்சி பண்ணலாம். நீங்கள் அதெல்லாம் இல்லாமல் வெறுமுனே பண்ணி பாருங்கள், ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் உண்டு. நான் சொல்கிறேன், தேவ சமூகத்திலே கண்ணீர் வடிக்கிறத தவிர மற்ற கண்ணீர் வீண், அது பிரயோஜனம் கிடையாது, அது பலன் கிடையாது, அது ஒன்றுத்துக்கும் மாறாது. நான் சொல்கிறேங்க, இந்த அம்மையார் இயேசுவை பார்த்து ஜெபம் பண்ணுறீங்களே, எனக்காக கொஞ்சம் ஜெபம் பண்ணுங்க, கதறல, கேட்கல. சீஷரில் பார்த்து எனக்கு இந்த பொல்லாத ஆவிக்கிட்ட இருந்து விடுதலை வாங்கி கொடுங்க, கேட்கல. ஆனால் ஆபிரகாமின் தேவன் என் ஜபத்தை கேட்டு ஒரு நாள் என்னை தேடி வந்து என்னை தொட்டு சுகமாக்குவார்னு 18 வருஷம் காத்திருந்தாள். நான் சொல்கிறேன், பிரதர் அப்போ ஈசாக்கு மாதிரி நான் 20 இயர்ஸ் காத்திருக்கணுமா? நான் தெபோராள் மேலே 20 வருஷம் காத்திருக்கணுமா? இந்த ஸ்திரியை போல 18 வருஷம் காத்திருக்கணுமா? நிச்சயமாய் கிடையாது. நான் உங்களுக்கு சொல்கிறேன், வர நாட்களில் உங்களுக்கு அறுவடை தயாராக இருக்குது, விளைச்சல் தயாராக இருக்குது. தேவன் எனக்கு காட்டினார்னா அந்த தரிசனம் உண்மையாக இருக்கும், அது பொய் சொல்லாது, அது நிச்சயம் வரும். அதனுடைய நெருங்கி நாம் வந்துட்டோம். அவங்களுக்கு அந்த நாட்கள் அந்த மாதிரி எடுத்துக்கொண்டார். நாம தான் அவங்கள விட நீதிமானாச்சே. கொஞ்சம் சிரிச்சுக்கோங்க அப்படியே. ஹல்லேலூயா. நாம தான் அவங்கள விட ஜெபிக்கிற ஜப ஆவி கொண்டவளாச்சே. கண்டிப்பாக தேவன் நமக்காக செய்வார். நான் சொல்கிறேன், நிச்சயமாய் தேவன் ஒரு பெரிய அறுவடையை வைத்திருக்கிறார். அப்போது இந்த 3 பேரையும் பாருங்க. ஈசாக்கின் நீண்ட கால கண்ணீருக்கு கம்பீரமான அறுவடை வந்தது. தெபோராளின் கண்ணீருக்கு ஜெயத்தின் அறுவடை வந்தது. ஆபிரகாமின் குமாரத்தினுடைய கண்ணீருக்கு விடுதலையின் அறுவடை வந்தது. அப்போ கம்பீரமான அறுவடை. அந்த கம்பீரத்திலே குடும்பம், சந்ததி, கையின் பிரயாசத்தை குறிக்கும். ஜெயத்தின் அறுவடை சத்துருக்களை முறியடிக்கிறதை குறிக்கும். விடுதலையின் காரியம் தேவன் சாத்தானின் இருளை விளக்குவதற்குரிய அறுவடை. 3 அறுவடையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். நான் உங்களுக்காக மனதுருகி ஜெபிக்க போகிறேன். உங்கள் குடும்பத்தை பிடித்திருக்கிற பொல்லாத பிசாஸ், பொல்லாத சாத்தான், பொல்லாத கிரியைகள் எல்லாம் இன்றைக்கு விலகும். கர்த்தர் ஒரு நல்ல ஆரோக்கியத்தை, பலத்தை, உங்களுக்கு நல்ல சுகத்தை சரீரத்தில் தேவன் தரப்போகிறார். ஈசாக்கை போல இன்னைக்கு கையின் பிரயாசம் உங்களுக்கு ரெட்டிப்பா இல்லை, நான் ரெட்டத்தனையாக பேசல, நான் 100 மடங்கு பேசுகிறேன். ஆமேன். தெபோரால போல ஒரு பெரும் ஜெயம், குட்டி சின்ன சின்ன ஜெயம் நன்மை அல்ல, பெரிய ஜெயத்தை தரப்போறார். நான் சொல்கிறேன், நீங்கள் வடித்த அத்தனை கண்ணீருக்கும் அறுவடை உண்டு. நாம் எழுந்து நிற்கலாம்.